எல்லா வருடமும் இந்நிகழ்ச்சியின் ஆணிவேர், மூலஸ்தானம், இப்படி என்னென்ன பெயர்கள் உண்டோ எல்லா பெயர்களும் வைக்கலாம். அப்படி நிகழ்ச்சியின் தலைமையேற்று நடத்தும் திரு பூஜ்யகுரு ஐயா அடிகார் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சிக்கு எப்போதும் துணையோடு வரும் திரு டாக்டர் திரு தர்மரஜினி அவர்கள் எல்லாரிடமும் எங்களுடன் ஒத்துழைத்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்புற வருகை தரும் அவர்களை அன்பர்கள் சார்பாக வருக என வரவேற்று கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியில் எப்படியாவது பங்கு பெற வேண்டும் என்று சென்னையில் இருந்து மிக கடினப்பட்டு, அதாவது ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியா வந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கும் திரு முருகன் ஐயா அவர்களே பதித்தர்மற்ற சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பல ஊர்களில் பாராயணம் செய்து புகழ்பெற்ற திரு சோமு அவர்களை பதித்தர்மற்ற சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து அன்பர்கள், அற்புத சாமியார் அன்பர்கள் அனைவரும் இன்றும் ஒற்றுமையுடன் அவர் சுட்டிக்காட்டிய இந்த நாளில் பதிவு வந்து இந்நிகழ்ச்சியை சிறப்புற செய்து கொண்டிருக்கும் அவர்களை பதித்தர்மற்ற சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் நமக்கு இந்த முறை ஒரு ஊக்கம் தருவதற்காக 2 யூடியூப் அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். பதித்தர்மற்ற சார்பாகவும் அன்பு குடிமக்கள் சார்பாகவும் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைத்து உள்ளங்களை, அனைத்து அன்பர்களையும் பதித்தர்மற்ற சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக நமது பதி சார்பாக பாவைப்பதி என்றால் 2 பேர் பொதுவாக குறிப்பிடப்படுவார்கள். அதில் ஒருவர் இன்று வரவில்லை. மற்றொருவர் பால்குளம் ஆசிரியர் என்று எல்லாரும் அழைக்கப்படும் ரமேஷ் என்ற முத்துசாமி அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்.